நெக்ஸ்டன் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. தற்போது என்ன விஷயம் நான் சொல்ல வந்திருக்கேன் அப்படின்னா, பொதுவாகவே பார்த்திங்கன்னா நம்ம ஒவ்வொரு மாதமும் கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு கொடுக்க போகின்ற நன்மைகள் என்ன அப்படிங்கிறத பற்றி பேசுவோம். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த 2026 மே மாதத்தில் கோச்சார கிரகங்கள் என்ன பெரிய டேனிக் கொடுக்க போகுது, என்ன பெரிய ஒரு என்ன சொல்லணும்னா மேஜிக் பண்ண போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாத பலன் அப்படின்னு சொல்லும்போது பொதுவாகவே பார்த்திங்கன்னா சூரிய பகவானை மையமாக வச்சு தான் நம்ம மாத பலன் எடுப்போம். இந்த வட்டம் சூரியன் மேச ராசியில் ஆரம்பத்தில் இருப்பார். 15ஆம் தேதி மேலே ஆட்டோமேட்டிக்காக ரிஷப ராசிக்குள்ளே போயிடுவார். ஸோ சூரியன் மற்றும் மற்ற கிரகங்களுடைய அமைப்பு உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கும். இதை தாண்டி நீங்கள் என்னென்ன விஷயங்களில் இந்த கிரக அமைப்பு மூலமாக கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம வாட்ச் பண்ணுவோம். வீடியோ முழுமையாக பாருங்கள். இந்த கிரகங்களுடைய செயல்பாடுகள் உங்கள் லைஃப்பில் என்ன விஷயத்தை டச் பண்ணி உங்களை வெற்றியை கொடுக்க போகுதுங்கிறத துல்லியமாக எடுத்துகிட்டு வந்துருக்கு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மேசராசி நேயர்களே, உங்களுடைய வாழ்க்கையில் இந்த மே மாதத்தில் என்னென்ன மாற்றங்கள்லாம் கோச்சார கிரகங்கள் கொடுக்க போகுது அப்படின்னு பார்க்க போகிறோம். உங்களுடைய அலுவலகத்தில் உள்ள, அதாவது நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல உள்ள அழுத்தம், பிரச்சனை, போராட்டம், கவலைகள், துன்பங்கள் ஏதேனும் இருந்தால் அது உங்களை விட்டு கடந்து போகுது. உங்களுடைய வேலையில் நீங்கள் எதிர்பார்த்த ஒரு ரிசல்ட் உங்களுக்கு இந்த மே மாதத்தில் கிரகங்கள் உங்களுக்கு வலிமையாக கொடுக்க போகிறாங்க. நல்ல ஒரு என்ன சொல்கிறேன்னா, என்னால் முடியும், நான் செஞ்சிருவேன் அப்படிங்கிற வார்த்தையை அதிகமாக பயன்படுத்தக்கூடிய உங்களுடைய செயல்பாடு தற்போது என்னால் முடியுமா, நான் செஞ்சிடலாமா அப்படிங்கிற நிலைமையில் தான் தற்போது இருக்குது. ஸோ அது அப்படியே கொஞ்சம் சேஞ்ச் ஆக போகுது. ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஒரு சேஞ்ச் ஆக போகுது. ஸோ இந்த சேஞ்ச் எப்போ இருந்து வரும்னா, மே மாதம் 13ஆம் தேதிக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக மேசராசிக்காரர்கள் உங்களுடைய வாழ்க்கையில் வேலை, பொருளாதாரம், கடன் பிரச்சனை, ஸோ இது மூணுமே அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக, ஏன்னா நமக்கு அடுத்து குரு பயிற்சி வரப்போகுது. அப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு குறையக்கூடிய ஒரு மாற்றம் உண்டு. பொருளாதாரத்தில் பெரிய ஏற்றமும் உண்டு. உங்கள்கிட்ட வேலை பார்க்குற உங்களுடைய வேலையாட்கள் உங்களுடைய பேச்சை கேட்கவே மாட்டாங்க. உங்களுக்கு அவ்வளோ கோபம் இருக்குது. இப்போ என்னடா பண்ணலாம், அவங்கள நான் பழைய ஆள் ஆயிடுவோமா, தூக்கி விட்டுருவோமா அப்படிலாம் உங்களுக்கு தோணுது. ஆனால் இருந்தாலும் இப்போ தொழில் வேணும், தொழிலை நிலையாக நிலச்சி நிற்கணும் அப்படிங்கிறக்காண்டி என்ன சொல்கிறேன்னா, உங்களை ரொம்ப லாக் பண்ணக்கூடிய நபர்களை கூட நீங்கள் அசால்ட்டாக சிரிச்சுக்கிட்டு நகர்த்தி கொண்டு போயிருக்கீங்க. ஸோ அந்த நிலை உங்களுக்கு இப்போ ஒரு கிரக ரீதியாக மாற்றம் உண்டு. நீண்ட நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற உங்களுடைய அற்புதமான விஷயம், அந்த விஷயங்கள் இப்போ நடக்கக்கூடிய சாத்தியம் உறுதியாக உண்டுங்கிறத பார்க்குறோம். ஸோ அதே போல் இந்த கணவன் மனைவி ஒற்றுமையில் நிறைய பிரச்சனைகள், நிறைய மன அழுத்தங்கள் உங்களுக்கு இருக்குது. ஸோ அந்த நிலையில் இருக்கக்கூடிய மேசராசி என்பவர்களுடைய குடும்பத்தில் இந்த மே மாதம் 13ஆம் தேதிக்கு அப்புறம் கிட்டத்தட்ட குடும்ப ஒற்றுமை சூப்பராகும். கணவன் மனைவி அந்யோன்யம் அற்புதமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. சகோதரர்கள் மூலமாக எதிர்பாராத சில செலவுகளும் வரக்கூடும். ஓகேவா? அப்போ உங்கள் சகோதரிகள்கிட்ட என்ன பண்ணுங்கள், கொஞ்சம் கேட்ச் பண்ணி கொண்டு போய்க்க. வீண் வாக்குவாதம் பண்ணுறது, ஸோ இதெல்லாம் குறைக்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லது. உங்கள் ராசியின் அதிபதி 12ஆம் இடத்துல சனி பகவானுடன் இணைந்து ஆரம்பத்தில் இருப்பதனால 13ஆம் தேதிக்கு அப்புறம்தான் எந்த ஒரு புதிய முயற்சியோ எந்த புதிய செயல்பாடுகளோ நீங்கள் செய்யணும். அதுக்கு முன்னாடி அவசரப்பட்டு யாராவது சொன்னாங்க, அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்கன்னு சொல்லி கேட்டு செஞ்சிட்டிங்கன்னா தேவையில்லாத டிப்ரெஷனுக்குள்ளே நீங்கள் மாற்ற வேண்டிய சூழ்நிலை வந்துடும். அதாவது மேசராசிக்காரங்க ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் யாருக்குமே வாக்குறுதிகள் கொடுக்கக்கூடாது. இந்த சில விஷயங்களில் இந்த மே மாதத்தில் நீங்கள் கவனமாக இருந்தால் இப்போ இருக்கிற மன அழுத்தம், இப்போ இருக்கிற போராட்டம், இப்போ இருக்கிற மிகப்பெரிய டிப்ரெஷன், அதுவும் நம்மளுடைய மேசராசியில்
பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு மிகப்பெரிய மன அழுத்தம் இருக்குது. ஸோ அந்த மன அழுத்தத்திலிருந்து வெளியே வந்து மாற்றம் என்பது நம்முடைய மேசராசிக்கு மிகப்பெரிய ஏற்றமாக இருக்கும் என்பதை கூறிக்கொள்கிறேன்.